தொடக்கம். ஒரு மனிதன் பசி காரணமாக உயிரே போகும் நிலை வந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரே உணவையும் இறைவனுக்காக விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி செய்த ஒரு மீனவன் இறுதியில் சிவபெருமானையே நேரில் கண்டான். இது சாதாரண கதை இல்லை. பக்தி என்றால் என்ன என்பதை உலகத்துக்கு காட்டிய அதிபத்த நாயனாரின் அதிர்ச்சியான உண்மை வரலாறு. கடலோடு வாழ்ந்த மீனவன் தமிழ்நாட்டின் கடற்கரை கிராமம். அங்கு வாழ்ந்தார் ஒரு சாதாரண மீனவன். ஆனால் அவரின் இதயம் சாதாரணமல்ல. அவரின் பெயர் அதிபத்தன். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு செல்லும் முன் ஓம் நமசிவாய என்று கூறாமல் அவர் வலை வீச மாட்டார். அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அன்று பிடித்த மீன்களில் முதல் மீனை சிவபெருமானுக்காக மீண்டும் கடலிலேயே விடுவார். இது இறைவனுக்கான பங்கு என்று சொல்லி கிராம மக்கள் சிரித்தார்கள். பசி பட்டினி கிடக்கிறவன் மீனை கடலிலே தூக்கி போடுறானே. ஆனால் அதிபத்தன் சிரித்துக்கொண்டே இருந்தார். சிவன் வைத்த சோதனை. ஒரு நாள் கடல் மிகவும் கோபமாக இருந்தது. மற்ற மீனவர்கள் அனைவரும் திரும்பி போனார்கள். ஆனால் அதிபத்தன் மட்டும் சிவன் காப்பாற்றுவார் என்று கடலுக்குள் சென்றார். அந்த நாள் முழுவதும் ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. மாலை நேரம் அவரின் வலையில் இறுதியாக ஒரு சிறிய மீன் மட்டும் சிக்கியது. அவர் கண்களில் கண்ணீர். ஏனெனில் வீட்டில் குழந்தைகள் பசியில் காத்திருந்தனர். மனைவி காலை முதலே சாப்பிடவில்லை. ஆனால் அந்த ஒரே மீனையும் அவர் பார்த்து சொன்னார், முதல் மீன் சிவனுக்கே. அவர் அந்த மீனையும் கடலுக்குள் விட்டார். அந்த நொடியில் கடல் திடீரென அமைதியாகியது. வானம் மின்னியது. பெரிய ஒளி ஒன்று கடலின் நடுவில் தோன்றியது. அதிர்ச்சி திருப்பம். அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு தெய்வீக உருவம் வெளிவந்தது. திரிசூலம், நெற்றியில் சந்திரன், கழுத்தில் பாம்பு. அவர் சிவபெருமான். அதிபத்தன் அதிர்ச்சியில் நடுங்கினார். சிவன் சிரித்தபடி கூறினார், உன் பக்தி உண்மையானது. பசியிலும் என்னை மறக்கவில்லை. அந்த நொடியில் அவரின் பழைய கிழிந்த உடைகள் தங்க ஒளியில் மாறின. கடல் முழுவதும் தாமரைகள் மலர்ந்தது. தேவர்கள் வானத்தில் பூமழை பொழிந்தனர். கிராம மக்கள் இதை பார்த்து அதிர்ந்தனர். அவர்கள் முன்பு கேலி செய்த அதே மனிதன் இப்பொழுது சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். உண்மையான மகத்துவம். அதிபத்த நாயனார் உலகத்துக்கு சொல்லிய செய்தி என்ன தெரியுமா? உண்மையான பக்தி என்பது செல்வத்தில் இறைவனை நினைப்பது அல்ல, கஷ்டத்தில் கூட இறைவனை மறக்காமல் இருப்பது. பசி, வறுமை, அவமானம் எதுவாக இருந்தாலும் அவரின் மனதில் சிவன் மட்டும் இருந்தார். அதனால்தான் இன்று வரை 63 நாயன்மார்களில் அதிபத்த நாயனார் என்ற பெயர் நிலைத்திருக்கிறது. முடிவில் உலகம் உங்களை கேலி செய்யலாம். ஆனால் உண்மையான பக்தியை இறைவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரே ஒரு மீனை விட்ட மனிதன் இறுதியில் சிவனின் இதயத்தில் இடம் பெற்றான். இதுதான் அதிபத்த நாயனாரின் அழியாத வரலாறு. இந்த கதை உங்களை நெகிழ வைத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அரிய சிவபக்தர்களின் உண்மை வரலாறுகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓம் நம சிவாய.